Hi viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங் சின்னத்திரை நியூஸ் என்னன்னா நந்தினி ஜானகி பே இரண்டும் சிரிச்சிட்டே இருக்காம். கலகல நந்தினி மாளவிகா 10 வருஷத்துக்கும் மேல சினிமா சீரியல்னு வெரைட்டியா நடிச்சிட்டு இருந்தாலும் இப்போ நடிக்கும் நந்தினி சீரியல் சொல்ல தெரியாத புது உணர்வை கொடுக்குது. அதுக்கு தமிழ் ரசிகர்களின் அன்பும் ஆதரவுமே காரணம் என நெகிழ்ச்சியுடன் பேசுகிறார் மாளவிகா வேல்ஸ். நந்தினி சீரியலில் ஜானகி ஆவியாக மிரட்டுபவர். அவருடைய மீடியா பிரவேசம் எப்போது தொடங்கியது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சின்ன வயசிலிருந்தே மீடியாவுக்குள் வரும் ஆர்வம் மனசுக்குள்ளே இருந்துச்சாம். சின்னதா முயற்சி செஞ்சுட்டே இருந்தாராம். +1 படிக்கிறப்போ மிஸ் கேரளா போட்டியில் வின் பண்ணினேன். ஆக்டிங் சான்ஸ் வரிசை கட்டி வர ஆரம்பிச்சது. பல மலையாள படங்களில் ஹீரோயினா நடிச்சேன். தமிழில் என்ன சத்தம் இந்த நேரம் படத்திலும் ஒரு கன்னட படத்திலும் நடிச்சேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி மலையாள சீரியல்களில் நடிக்க ஆரம்பிச்சேன். அதை பார்த்துதான் நந்தினி வாய்ப்பு வந்துச்சு. இந்த நந்தினி அனுபவம் எப்படி இருக்கு என்ற கேள்விக்கு அவருடைய பதிலானது ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஜானகி கேரக்டர் என் நடிப்பு பயணத்தில் பெரிய பிரேக். பாசிட்டிவ் ஆவியாக புருஷனையும் குழந்தையும் காப்பாற்ற நந்தினி பாம்பு ஆவியோடு சண்டை போடுறது சவாலா இருக்கு. தென்னிந்தியாவின் 4 மொழிகளில் சீரியல் ஒளிபரப்பாவதால் பல மடங்கு புகழ் கிடைச்சிருக்கு. இனி எந்த வெரைட்டியான ரோல் வந்தாலும் தூள் கிளப்பிடலாம் என்கிற நம்பிக்கையை நந்தினி சீரியல் கொடுத்திருக்கு என்று கூறுகிறார். ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த 2 ஆவிகளுமே ரொம்ப தமாஷா இருக்குமாம். ஆவியா நடிக்கும் எனக்கு வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற புடவை கொடுப்பாங்க. அதை கட்டி போர் அடிச்சு போச்சு. வேற கலர் புடவையை கொடுங்கன்னு கெஞ்சுவேன். ஆனா நித்யா கலர் ட்ரெஸ் போட்டுக்குவா. அதனால் அவளும் நானும் செல்லமா கிண்டல் பண்ணிப்போம். உயிரோடு இருக்கும் நித்யாராம் உடம்புக்குள்ளே நந்தினி பாம்பின் ஆவி புகுந்து அது ஜானகி ஆவியான என்னோடு சண்டை போடும். இது மாதிரியான காட்சிகள் தான் இப்போ அதிகமா போயிட்டு இருக்கு. ஆனா கோபமான காட்சிகளில் எங்களை அறியாமல் விழுந்து சிரிப்போம். எங்களால் செட் முழுக்க சிரிப்பு சத்தமா இருக்கும். பேய் 2 சீரியஸா இல்லாம சிரிச்சுட்டே இருக்குதுன்னு எல்லோரும் கிண்டல் செய்வாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகுதான் என் வளர்ச்சி அதிகமாச்சு என்று கூறுகிறார். இங்கே வந்து 2 வருஷம் கூட ஆகல. நல்லா தமிழ் பேச கத்துக்கிட்டேன். தமிழ் அவ்வளோ அழகான மொழியா இருக்கு. தமிழ் மக்களின் அன்பு ரொம்ப பெருசு. ஹோம்லி பாசிட்டிவ் கேரக்டர் நடிப்புக்கு அங்கீகாரம் கொடுத்து வரவேற்கிறாங்க. அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. நந்தினி சீரியலின் தொடக்கத்தில் நான் அன்பான பொண்ணா நடிச்சிருப்பேன். என்னை கொலை செஞ்சுடுவாங்க. என்னை வெளியில் பாக்குறவங்க அநியாயத்துக்கு கொலை பண்ணிட்டாங்களேமா, நீ இன்னும் ரொம்ப நாள் அந்த கேரக்டர்ல நடிச்சிருக்கணும், உன்னை ரொம்பவே மிஸ் பண்றோம்னு பலரும் சொல்வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடடா, இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கலாமேன்னு தோணும் என்று கூறுகிறார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் சின்னத்திரை நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.